வெல்கம் டு சிவில் ஸ்டியூட். ஸோ இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸோட ஹிஸ்ட்ரி இந்த சப்ஜெக்டை எப்படி அப்ரோச் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி வீடியோ தான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோ ஆகட்டும், இதுக்கப்புறம் இருக்கக்கூடிய வீடியோ சீரீஸ்லையும் டிஎன்பிஎஸ்சியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சப்ஜெக்டையும் அக்கார்டிங் டு த லேட்டஸ்ட் ட்ரெண்ட் ஆஃப் டிஎன்பிஎஸ்சி எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் தெளிவாக இருக்கும். இந்த வீடியோ சீரீஸில் இப்போ லேட்டஸ்ட் ட்ரெண்ட் ஆஃப் டிஎன்பிஎஸ்சி அப்படிங்கும்போது 2020, 21, 22 இந்த கொஸ்டின்ஸ்லாம் இந்த டிஎன்பிஎஸ்சியில் கேட்கப்பட்ட கேள்விகளுக்கும் அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய கேள்விகளுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய வேரியேஷன்ஸ் இருக்கும். இப்போ டிஎன்பிஎஸ்சியோட எக்ஸாம் அப்ரோச் வந்து மாறிக்கிட்டே இருக்கு. அந்த எக்ஸாம் அப்ரோச் எப்படி மாறி இருக்கு, இப்போ மாறின அப்ரோச்சுக்கு ஏற்ற மாதிரி நீங்க எப்படி எக்ஸாம்ஸ்க்கு வந்து படிக்கணும் அப்படிங்கிறது வந்து இந்த ஒரு வீடியோ சீரீஸ்லயும் ஒரு சப்ஜெக்டை பத்தி ஒரு ஃபேக்கல்டிஸ் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஸோ அந்த வகையில இந்த ஹிஸ்ட்ரி அப்படிங்கிற இந்த சப்ஜெக்டை வந்து இந்த வீடியோல எப்படி அப்ரோச் பண்றது அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. அதே மாதிரி இந்த வீடியோ இப்போதான் நீங்கள் ஃப்ரெஷராக இருக்கீங்க, இப்போதான் சப்ஜெக்ட் எக்ஸாம்ஸ்குள்ளே என்டர் ஆகிறீங்க, டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு என்டர் ஆகுறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஒரு பெரிய அளவில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் வந்து ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ்டாக ஒரு 2-3 அட்டெம்ப்ட் கொடுத்துருக்கீங்க அப்படிங்கும்போதும் நீங்கள் என்ன தப்பு பண்ணீங்க அப்படிங்கிறதும் இந்த வீடியோவில் வந்து தெரிய வரும். ஸோ இந்த வீடியோ வந்து டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் படிக்கிற எல்லாருமே வந்து பார்க்கக்கூடிய வீடியோ தான். இதுக்கு நீங்கள் பண்ணுற கமெண்ட்ஸும் அதுக்கப்புறம் இதுல நீங்க ஏதாவது குறைநெறிகள் இருக்கு அப்படின்னு சொல்லும்போது நீ அடுத்தடுத்த சீரீஸ்ல வந்து அது அப்டேட் செய்யப்படும். இப்போ ஓவராலா ஃபர்ஸ்ட் வந்து டிஎன்பிஎஸ்சில ஹிஸ்டரி அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய வெயிட்டேஜ் இருக்கு. ஸோ அந்த வெயிட்டேஜ் அப்படிங்கிறது வந்து பர்சன்டேஜ் இதுல எல்லாம் சொல்லணும் அப்படின்னா வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 to 30% வந்து ஹிஸ்ட்ரி. ஓவராலா 20 to 30% வந்து ஹிஸ்ட்ரி கொஸ்டின்ஸ் வந்து மினிமம் கேட்கறாங்க. மேக்ஸிமம் பாத்தீங்க அப்படின்னா அதுக்கு அதிகமாகவே கேட்கறாங்க. அப்போ டிஎன்பிஎஸ்சில இந்த ஹிஸ்ட்ரி அப்படிங்கிற சப்ஜெக்ட் ரொம்ப முக்கியம். இது படிக்காம இந்த சப்ஜெக்ட் வந்து கிளியர் பண்ண இந்த எக்ஸாம்ஸை வந்து கிளியர் பண்ணவே முடியாது. இப்போ டிஎன்பிஎஸ்சில குரூப் 1, குரூப் 2 ரெண்டு பாத்தீங்க அப்படின்னா ஹை கிரேட் போஸ்ட். இந்த குரூப் 1, குரூப் 2க்கு மெயின்ஸ் அப்படிங்கிற ஒரு இது இருக்கிறனால, ரிட்டன் எக்ஸாம் இருக்கிறனால நீங்க படிக்கிறது எப்படி இருக்கணும் அப்படின்னா இன்டகிரேட்டட் பிரிலிம்ஸ் பிளஸ் மெயின்ஸா இருக்கணும். இதுதான் ஃபர்ஸ்ட் இந்த டிஎன்பிஎஸ்சி படிக்கக்கூடிய ஆஸ்பிரன்ஸ் தெரிஞ்சுக்க வேண்டிய முதல் விஷயங்கள். பிலிம்ஸுக்கு மட்டும் நான் படிச்சுட்டு பிலிம்ஸ் கிளியர் ஆன பின்னாடி நான் மெயின்ஸுக்கு படிக்கிறேன், இந்த ஆட்டிடியூட் வந்து இருக்கக்கூடாது. அக்கார்டிங் டு லேட்டஸ்ட் ட்ரெண்ட் இப்போ இப்படி இருந்தாதான் அப்ரோச், இப்படி இருந்தாதான் இந்த ஹிஸ்ட்ரி டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ் வந்து கிளியர் பண்ண முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த எக்ஸாமுக்கு படிக்கிறீங்க அப்படின்னா இன்டகிரேட்டட் பிரிலிம்ஸ் பிளஸ் மெயின்ஸ் அப்ரோச் இருக்கணும் அப்படிங்கிறது முக்கியமான ஒரு விஷயம். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து ஹிஸ்ட்ரி அப்படிங்கும்போது மொத்தம் 3 தான் இல்லையா? இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 1, குரூப் 2 ரெண்டுக்குமே பார்த்துக்கோங்க, 3 ஹிஸ்ட்ரி தான். என்ன அப்படின்னா, ஒன்று வந்து ஆன்ஷியன்ட் ஹிஸ்ட்ரி, பழங்கால இந்தியாவை பற்றி படிக்கணும். அடுத்தது மிடிவல் ஹிஸ்ட்ரி, இடைக்கால இந்தியாவை பற்றி படிக்கணும், இடைக்கால வரலாறு மிடிவல் ஹிஸ்ட்ரி. அடுத்தது மாடர்ன், நவீன கால வரலாறு அப்படிங்கிறது. இந்த 3 ஹிஸ்ட்ரி இருக்கு. சிலபஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா நான் அடுத்த சிலபஸ் கூட காமிக்கிறேன். டிஎன்பிஎஸ்சிக்குன்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய சிலபஸ் ஃபர்ஸ்ட் பிலிம் சிலபஸ் அப்படிங்கும்போது ஒரு 3 யூனிட்ல ஹிஸ்டரி கவர் ஆயிருக்கும். சேம் சிலபஸ் குரூப் 1க்கும் அதே சிலபஸ் தான், குரூப் 2க்கும் அதே சிலபஸ் தான், குரூப் 4க்கும் அதே சிலபஸ் தான். அப்போ ஃபர்ஸ்ட் வந்து ஹிஸ்டரி அப்படிங்கறத ஆன்ஷியன், மிடிவல், மாடர்ன் அப்படின்னு 3ஆ பிரிச்சுக்கலாம். 3ம் பாத்தீங்க அப்படின்னா இயர் வைஸ் பிரிக்கணும் அப்படின்னா இந்த 3500 பிசில இருந்து 1000 ஏடி வரைக்கும் படிச்சோம் அப்படின்னா ஆன்ஷியன் கவர் ஆயிரும். மிடிவல் அப்படிங்கும்போது 1000 ஏடியில இருந்து 1500 ஏடி, இதெல்லாமே ஒரு அப்ராக்சிமேட்டான டேட். அடுத்தது இந்த 1500, 1600ல இருந்து இண்டிபெண்டன்ஸ் வரைக்கும், இவ்வளவுதான் ஹிஸ்டரி. இப்போ 3ஆ பிடிச்சோம் அப்படின்னா ஆன்ஷியன், மிடிவல், மாடர்ன், இது 3ஐயும் நீங்க அப்ரோச் பண்ண போறீங்க. இப்போ ஃபர்ஸ்ட் இந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ்ல ஒரு 3 ஹிஸ்டரி இப்போ நீங்க படிக்க போறீங்க அப்படிங்கறத தெளிவாய்க்கோங்க. அடுத்தது செகண்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா, ஹிஸ்டரி நீங்க எங்க இருந்து படிக்க போறீங்க, ஹிஸ்டரியோட சோர்சஸ் எதுவா இருக்கும். அடுத்தது எங்க இருந்து இந்த ஹிஸ்டரியை வந்து படிக்க போறீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் மெயின் சோர்சஸ். நிறைய பேர் சொல்லுவாங்க இந்த மாதிரி புக்ஸ்ல இருந்தெல்லாம் கொஸ்டின்ஸ் வரதில்லை, இனிமேல் சமச்சீர் புக் படிக்கிறது வேஸ்ட், டைரக்டா வந்து ஸ்டாண்டர்ட் புக் படிங்க, இல்லை ஏதாவது இன்ஸ்டிடியூஷன் மெட்டீரியல் படிங்க. ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் தான் இதான் என்ன அப்படின்னா வந்து பேசிக் சமச்சீர் புக் படிக்கிறது தான். ஸோ சமச்சீர் புக், ஸ்கூல் புக்ஸ் இருக்கு இல்லையா, இந்த ஸ்கூல் புக்ஸ் வந்து எந்த சப்ஜெக்டா இருந்தாலும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு உண்டான பேசிக் டீடைல்ஸ் எல்லாமே இதுல இருந்தா கிடைக்கும். ஸோ ஸ்கூல் புக்ஸ் வெரி மஸ்ட். இதுல 1ல இருந்து 12வது வரைக்கும் புக் இருக்கு. இதுல சில சாப்டர்ஸ் நீங்க ஸ்கிப் பண்ணலாம். சில சாப்டர்ஸ் வந்து வேர்ல்ட் ஹிஸ்டரி பாயிண்ட் ஆஃப் வியூல இருக்கும், சில சாப்டர்ஸ் வந்து அவுட் ஆஃப் சிலபஸ்ல இருக்கும், அதை வந்து ஸ்கிப் பண்ணலாம். ஸோ அது நீங்க வந்து அதுக்கப்புறம் படிக்க தெரிஞ்சுக்கலாம். ஆனா ஓவராலா புக் சோர்சஸ் அப்படிங்கிறது 1ல இருந்து 12வது சமச்சீர் ஸ்கூல் புக்ஸ். ரெண்டாவதா டிஎன்பிஎஸ்சியோட குரூப் 1 ஆகட்டும், குரூப் 2 ஆகட்டும், குரூப் 1 மெயின்ஸ் ஆகட்டும்,
குரூப் 2 மெயின்ஸ்ல வந்து ஹிஸ்டரி கேட்க மாட்டாங்க. குரூப் 2 மெயின்ஸ்க்கு வந்து ஹிஸ்டரி கேட்க மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி மெயின்ஸுக்கும் ஆகட்டும் ப்ரிலிம்ஸுக்கும் ஆகட்டும் ஒரே ஒரு ஸ்டாண்டர்ட் புக் ஸ்பெக்ட்ரம் அப்படிங்கிற ஒரே ஒரு ஸ்டாண்டர்ட் புக் மாடர்ன் ஹிஸ்டரிக்கு மஸ்ட். இது வந்து கண்டிப்பா படிச்சே ஆகணும். இப்போ இந்த 2 சோர்சஸ்க்குள்ள கன்ஃபைன் ஆயிக்கோங்க. ஹிஸ்டரிக்கு இவ்வளவுதான் போதும். இப்போ சோர்சஸ் அப்படிங்கும்போது நிறைய வேண்டாம். ஸ்கூல் புக் 1லேருந்து 12 போதும். நிறைய டிஃப்ரெண்டான ஸ்டாண்டர்ட் ஆத்தர்ஸ் புக்ஸ் எல்லாம் இருக்கும். எல்லாத்தையும் படிக்கணும்னு அவசியமே கிடையாது. ஸ்பெக்ட்ரமோட மாடர்ன் ஹிஸ்டரி இந்த ஒரு புக்கு மட்டும் படிச்சாலே போதும். ஸோ இந்த 2 புக்ஸை வந்து கவர் பண்ணாலே சோர்சஸ் வந்து கவர் ஆயிரும் ஹிஸ்டரிக்கு. அடுத்ததா சிலபஸ். ஒரு சப்ஜெக்ட்டுக்கும் ஒரு சிலபஸ் இருக்கு. நிறைய கடல் மாதிரி இருக்கும் ஹிஸ்டரி. இப்போ அதுக்கு ஒரு பவுண்டரி போடணும். அந்த பவுண்டரி தான் சிலபஸ். இந்த சிலபஸுக்குள்ள நீங்க விஷயங்கள் படிச்சா போதும். ஸ்டார்டிங் ஆஸ்பிரன்ஸ் பண்ற தப்பு, சிலபஸ் எடுத்து மனப்பாடம் பண்றது, சிலபஸை மனப்பாடம் பண்றது, அந்த மாதிரி விஷயங்கள் தேவை கிடையாது. சிலபஸை படிக்கணும், படிச்சுக்கோங்க. சிலபஸ் கூடவே வச்சுக்கோங்க. படிக்க அந்த சிலபஸை ரெஃபர் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஃபர்ஸ்ட் சோர்சஸ் முடிஞ்சிருச்சு. வெறும் 6th to 12th புக்ஸ் ஒரு ஸ்டாண்டர்ட் புக்கான ஸ்பெக்ட்ரம். 6th to 12th புக் படிச்ச பின்னாடி ஸ்பெக்ட்ரம் படிங்க. ஸ்பெக்ட்ரம்ல நவீன கால வரலாறு மட்டும் கவர் ஆகும். அது மட்டுமே போதும். ஆன்சியன்ட்டுக்குன்னு சொல்லிட்டு ஸ்டாண்டர்ட் புக் தேவையில்லை. அடுத்தது மிடிவலுக்குன்னு ஸ்டாண்டர்ட் புக்ஸ் டிஎன்பிசி பாயிண்ட் ஆஃப் வியூல தேவையில்லை. சிலபஸை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா வந்து ஆக்சுவலா டிஎன்பிசி வந்து சிலபஸ் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நான் இந்த சிலபஸ்ல இருக்கக்கூடிய ஹிஸ்டரி டாபிக்கை வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ யூனிட் 4 சிலபஸ்ல யூனிட் 4, அடுத்தது யூனிட் 6, அடுத்தது யூனிட் 8. இது 3 தான் ஹிஸ்டரி. இது 3 தான் ஹிஸ்டரிக்கு ரிலேட்டடான சாப்டர்ஸ். ஸோ 3 யூனிட் இருக்கு. இப்போ இதுல இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் இருக்கும். இதுல வந்து நார்மலான ஹிஸ்டரி மிடிவல் மாடர்ன் வரைக்கும். இதுல வந்து தமிழ்நாடு பெர்ஸ்பெக்டிவா இருக்கும். ஸோ அதெல்லாம் நீங்க கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். இப்போ ஹிஸ்டரி அப்படின்னு ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஆன்சியன், மிடிவல், மாடர்ன் 3 தான். இப்போ இந்த 3லயும் நம்ம டிஎன்பிசி எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல தமிழ்நாடு ஃபிளேவரை ஆட் பண்ணிக்கணும். ஆன்சியன் அதுல தமிழ்நாடோட ஆன்சியன்ட் வரலாறு, மிடிவல் அதுல தமிழ்நாடோட ஆன்சியன்ட் மிடிவலோட வரலாறு, மாடர்ன்லயும் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இம்பார்ட்டன்ட். இது படிச்சாலே யூனிட் 8ம் கவர் ஆயிரும். இதுக்கு நீங்க மெட்டீரியல்ஸ் அங்கங்க தேடி போக வேண்டியதுல 6லேருந்து 12வது புக்லயே இதுவும் இருக்கு. யூனிட் 8க்கு மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா படிக்கணும். அது லாஸ்ட் ஃபர்ஸ்ட் ஸ்ட்ராட்டஜி அப்ரோச் பண்ணும்போது, ஹிஸ்டரி அப்ரோச் பண்ணும்போது நீங்க வந்து ஆரம்பத்துல யூனிட் 8ஐயும் ஒரு தனி சப்ஜெக்டா கன்சிடர் பண்ண வேண்டாம். யூனிட் 8 ஹிஸ்டரிக்குள்ளேயே இன்கல்கேட் பண்ணி வச்சுக்கலாம். யூனிட் 8ல நிறைய இருக்கு. அது ஹிஸ்டரி கொஞ்சம் இருக்கும். அது தமிழ் கல்ச்சர் சொசைட்டி கொஞ்சம் இருக்கும். ஸோ ஆன் த ஹோல் சிலபஸை பொறுத்த வரைக்கும் யூனிட் 4, யூனிட் 8, யூனிட் 6 இது 3லயும் ஹிஸ்டரியை பத்தி குறிப்பிட்டிருப்பாங்க. ஆரம்பத்துல ஆஸ்பிரன்ஸ் இந்த மாதிரி சிலபஸை மனப்பாடம் பண்ண வேண்டாம். ஜஸ்ட் படிச்சாலே போதும். இப்போ சிலபஸ் இந்த 3 இருக்கு. அதனால வந்து அதிக வெயிட்டேஜ் வந்து ஹிஸ்டரிக்கு இருக்கும். யூனிட் 4 இல்ல ஹிஸ்டரியை பத்தி பேசிக்கான ஹிஸ்டரிஸ். அடுத்தது இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட், பர்டிகுலரா இந்திய தேசிய சுதந்திர இயக்கத்துக்கு மட்டும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்திருப்பாங்க. அடுத்தது யூனிட் 8 ஹிஸ்டரி. இதுல ஹிஸ்டரி இருக்கும், கல்ச்சர் இருக்கும், ஹெரிட்டேஜ் இருக்கும், அடுத்தது சோஷியோ பொலிட்டிக்கல் மூவ்மெண்ட்ஸ் எல்லாமே இருக்கும். இதுல ஹிஸ்டாரிக்கல் பெர்ஸ்பெக்டிவ் மட்டும் படிச்சா போதும். அப்போ சிலபஸும் இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. யூனிட் 4 இந்த மாதிரி யூனிட் 7 அடுத்தது யூனிட் 8 இந்த 3 டாபிக்கும் சிலபஸ்லயும் கவர் ஆகுது. அப்போ 2 விஷயங்கள் முடிஞ்சிருச்சு. சோர்சஸ் சிம்பிள், சிலபஸும் சிம்பிள். 3 யூனிட் இருக்கு. அந்த 3 யூனிட் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, ஆன்சியன், மிடிவல், மாடர்ன் இது 3 தான். இது 3லயும் தமிழ்நாடு சேர்த்திக்கணும். தமிழ்நாடு சேர்த்திட்டீங்க அப்படின்னா ஹோல் ஹிஸ்டரி சிலபஸ் முடிஞ்சிருச்சு. இப்போ இவ்வளவுதான் இந்த 2 சிம்பிளான விஷயத்துக்குள்ள. இனி எப்படி அப்ரோச் பண்ணும் எக்ஸாமுக்கு, இதை எப்படி படிக்கணும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, ஸோ முதல் விஷயமா சோர்சஸ் தெரியணும். நம்மளுக்கு இப்போ சோர்சஸ் தெரிஞ்சிச்சு. நான் திரும்ப சொல்றேன், 6லேருந்து 12வது புக்கு பிளஸ் ஸ்பெக்ட்ரம், இதை தாண்டி வேற எதுவும் படிக்காதீங்க. சிலபஸும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஜஸ்ட் ரீட் பண்ணி வச்சுக்கோங்க. தெரிஞ்சு வச்சுக்கோங்கிறது ரீட் பண்ணி வைக்கிறது. சிலபஸை மனப்பாடம் பண்ண வேண்டியதுல பிரிண்ட் அவுட் போட்டு ஒட்டியோ இல்லை கூடவோ வச்சுக்கலாம். 3வதா வந்து உங்க படிக்கிற ஸ்டார்டிங்லேயே வந்து இன்டகிரேட்டட் ப்ரிலிம்ஸ் பிளஸ் மெயின்ஸ் அப்ரோச் இருக்கணும். ப்ரிலிம்ஸ் படிக்கிறீங்க, கூடவே ஒரு மெயின்ஸ் 2 கொஸ்டின்ஸ் எழுதி பார்க்கணும். ஏன்னா மெயின்ஸ் படிக்க ப்ரிலிம்ஸ்ல மார்க் அதிகமாக இருக்கு, நிறைய வாய்ப்பு இருக்கு. இட்ஸ் ப்ரூவன். நீங்க வேணா எக்ஸ்பீரியன்ஸ்டான கேண்டிடேட்டை கேட்டு பாருங்க. வெறும் ப்ரிலிம்ஸ் படிச்சுட்டு அதுக்கப்புறம் மெயின்ஸுக்கு எடுத்து படிச்சு உங்களால மார்க் வாங்கவே முடியாது. ஸோ மெயின்ஸ் எப்படி அப்ரோச் பண்ணணும்னு தெரியணும். ஏன்னா மெயின்ஸ் எப்படி அப்ரோச் பண்ணணும்னு தெரிஞ்சது அப்படின்னா ப்ரிலிம்ஸ் படிக்க அதுக்கு உண்டான பாயிண்ட்ஸ் கேதர் பண்ணிக்கலாம். இது எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் அப்ளை ஆகும். ஸோ இன்டகிரேட்டட் மெயின்ஸ் அப்ரோச் இருக்கணும். படிக்கும் போதே 2 கொஸ்டின்ஸ் எழுதி பாருங்க. எக்ஸ்பீரியன்ஸான கேண்டிடேட்ஸ்டையோ இல்லை ஏதாவது நீங்க அகாடமிக்ல ஹெல்ப் இருக்கோ அவங்கள்ட்ட கொடுத்து நீங்க என்ன தப்பு பண்றீங்க மெயின்ஸ்ல எழுதி வாங்கிக்கோங்க. ப்ரிலிம்ஸ்ல எவ்வளோ மார்க் எடுத்தாலும்
தேவை கிடையாது. கட் ஆஃப் ரீச் பண்ணா போதும். ஆனா மெயின்ஸ்ல நீங்க எடுக்கிற ஒவ்வொரு மார்க்கும் உங்களோட டாப் பொசிஷனுக்கு வந்து நீங்க ரீச் ஆகிறதுக்கு பெரிய ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ இன்டகிரேட்டட் ப்ரிலிம்ஸ் பிளஸ் மெயின்ஸ் அப்ரோச் வெரி மஸ்ட். இதான் வந்து அப்ரோச் பண்ற ஸ்ட்ராட்டஜி. இந்த ஸ்ட்ராட்டஜியோட நீங்க அப்ரோச் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா எக்ஸாம் வந்து ஃபர்ஸ்ட் இதே கிளியர் பண்ணலாம். ஏன்னா மற்றவங்களுக்கும் உங்களுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கும். வெறும் ப்ரிலிம்ஸ் படிக்கிறவனுக்கும் ப்ரிலிம்ஸ் பிளஸ் மெயின்ஸ் படிக்கிறவனுக்கும் நிறைய டிஃபரன்சஸ் வந்து இருக்கும். அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா கொஸ்டினோட நேச்சரை தெரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எப்படி கேட்கறாங்க. ஸோ டைரக்டா இந்த விஷயத்த கொடுத்துட்டு இப்போ டைரக்டா வந்து நேரு ரிப்போர்ட்டை பத்தி எழுதுங்க, நேரு ரிப்போர்ட்டை பத்தி எழுதுங்க. மெயின்ஸ்ல நேரு ரிப்போர்ட் 1928ல நேரு ரிப்போர்ட்டை பத்தி எழுதுங்க. இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் இப்ப கேட்கறது இல்ல. இப்ப என்ன கொஸ்டின்ஸ் கேட்கறாங்கன்னா, எதனால நேரு ரிப்போர்ட்டை ஜின்னா ஒத்துக்கல, எதனால நேரு ரிப்போர்ட்டை முகமது அலி ஜின்னா ஒத்துக்காம முகமது அலி ஜின்னா இந்த 14 பாயிண்ட் பிரின்சிபலை கொடுத்தாரு. இவ்வளவு சிம்பிள். இந்த மாதிரி கேள்விகள் கேட்பாங்க. இது உங்களுக்கு தெரிஞ்சாலும் எழுதுறது கஷ்டம். அப்ப அதனாலதான் மெயின்ஸ் ரைட்டிங் பிராக்டிஸ், அதுவும் கரெக்டான ரைட்டிங் பிராக்டிஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். மெயின்ஸுக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோமோ குரூப் 1 குரூப் 2 கிளியர் பண்றது அவ்வளவு ஈஸியா இருக்கும். இப்போ கொஸ்டினோட நேச்சர் தெரிஞ்சுக்கணும். மெயின்ஸ்லேயே வந்து நிறைய கொஸ்டின்ஸோட அனலைஸ்ன்னு சொல்லியிருப்பாங்க, டிஸ்கஸ்ன்னு சொல்லியிருப்பாங்க, கிரிட்டிக்கலே அனலைஸ், எலுசிடேட், ஆராய்க, விவரிக, எடுத்துக்காட்டோட விவரிக, இந்த மாதிரிலாம் விஷயங்கள் இருக்கு இல்லையா. அப்ப அது ஒண்ணுக்கு என்ன கீவேர்டு, எப்படி கொடுக்கப்பட்ட வேர்டுக்குள்ள எழுதுறது, எப்படி கொடுக்கப்பட்ட டைம் 6 நிமிஷம் 7 நிமிஷத்துக்குள்ள ஒரு 15 மார்க் 20 மார்க் எழுதணும். இது எல்லாத்தையுமே ஆரம்பத்துல இருந்தே பிராக்டிஸ் பண்ண ஒருத்தனாலதான் கடைசியில எக்ஸாம்ஸ் வந்து கிளியர் பண்ண முடியும். அதே மாதிரி நேச்சர் ஆஃப் த கொஸ்டின் ப்ரிலிம்ஸுக்கும் மாறிக்கிட்டு இருக்கு இல்லையா. ப்ரிலிம்ஸுக்கும் நேச்சர் ஆஃப் த கொஸ்டின்ஸ் வந்து மாறிக்கிட்டே இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு லாஸ்டா கேட்ட டிஎன்பிசில கேட்ட இந்த மாதிரி சில கொஸ்டின்ஸ், இதெல்லாம் வந்து லேட்டஸ்ட் ட்ரெண்ட் கொஸ்டின்ஸ். 2020க்கு முன்னாடி ஏதாவது கொஸ்டின் எடுங்க, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் பார்க்கவே முடியாது. எல்லாமே டைரக்டா இருக்கும். அதே டைரக்டா படிச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா வந்து கடைசி வரைக்கும் எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணவே முடியாது. இப்பவே உங்களுக்கு தெரியும், நல்ல எக்ஸ்பீரியன்ஸான கேண்டிடேட் கூட கட் ஆஃப் கிளியர் பண்ண முடியல. ஏன்னா அவங்க அந்த மாதிரி படிச்சிருக்காங்க, ரோட் லேர்னிங். ஸோ லேர்னிங் வந்து மாற்றணும், அப்ரோச்சை மாற்றணும். கொஸ்டின்ஸ் பாருங்களேன். இப்போ இந்த மாதிரி ஒரு 3-4 ஸ்டேட்மெண்ட்டோட கொஸ்டின்ஸ் இருக்கலாம். நிறைய கொஸ்டின்ஸ் குரூப் 4ல நிறைய கொஸ்டின்ஸ் 4 ஸ்டேட்மெண்ட் 5 ஸ்டேட்மெண்ட்ல கொஸ்டின்ஸ். இப்போ இந்த கொஸ்டின்ஸ் ஏதாவது ஒன்று கேட்கறாங்க அப்படின்னா இதோட அப்ரோச் எப்படி இருக்கும்னா ப்ராக்டிஸ் பண்ணணும். பிஒய்க்கியூ ப்ராக்டிஸ் பண்ணணும், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை ப்ராக்டிஸ் பண்ணணும். இப்போ இந்த மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷனை பத்தி ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. 4 ஸ்டேட்மெண்ட் இருக்கு. இந்த 4 ஸ்டேட்மெண்ட்ல ஒரு ஸ்டேட்மெண்ட் எனக்கு நல்லா தெரியும். த ஃபவுண்டர் ஆஃப் மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் ஜி லக்ஷ்மி நரசு செட்டி அப்படிங்கிறது எனக்கு நல்லா தெரியும். உங்களுக்கு இந்த 4ல வேற ஏதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட் தெரிஞ்சிருக்கலாம். ஆனா இந்த தேர்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்களேன், த ஃபவுண்டர் ஆஃப் த மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் வாஸ் ஜி லக்ஷ்மி நரசு செட்டி. மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் நிறுவனர் ஜி லக்ஷ்மி நரசு செட்டி. இது எனக்கு தெரியும், இது கரெக்ட். அப்ப இந்த தேர்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டும் கரெக்ட் பண்ணுங்க. தேர்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டும் கரெக்ட் பண்ணுங்க. 2 ஆப்ஷன் போயிடுச்சு. அப்போ 50-50 சான்ஸ் வந்துருச்சு. ஸோ இந்த அப்ரோச் தெரியணும். இதுதான் வந்து நேச்சர் ஆஃப் த கொஸ்டின். கொஸ்டின் எப்படி கேட்கறாங்க, கொஸ்டினை பார்த்தோன்னே பயந்துரும். ஸோ 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க, 4 ஆப்ஷன்ஸ் இருக்கு. மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் பத்தி எனக்கு அவ்வளோ டீட்டெயில்டா தெரியாது. மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் ஃபவுண்டர் மட்டும் தெரிஞ்சாலே இந்த கொஸ்டின்ஸ் வந்து 2 ஆப்ஷனும் தூக்கிடலாம். இன்னொன்னு, ஜஸ்ட் எதுவுமே தெரிய வேண்டாம். இப்பவே நீங்க ஒரு அளவுக்கு ஹிஸ்டரியில நாலேஜ் இருந்துச்சுன்னா ஒரே ஒரு லாஜிக்கை மட்டும் அப்ளை பண்ணுங்க. இந்த கொஸ்டின்ல ஒரே ஒரு லாஜிக் அப்ளை பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் பொலிட்டிக்கல் ஆர்கனைசேஷன் ஸ்டார்டட் இன் இந்தியா. ஸோ இந்தியாவில் ஒரு பொலிட்டிக்கல் ஆர்கனைசேஷன் முதல்ல ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு ஒரு ஆர்கனைசேஷன் நீங்க சொல்லுங்களேன். உங்களால சொல்லவே முடியாது. ஏன்னா இந்தியாவில் ஃபர்ஸ்ட் பொலிட்டிக்கல் ஆர்கனைசேஷன்ஸ் இதுன்னு சொல்லவே முடியாது. அந்த சமகாலத்துல கூட நிறைய ஆர்கனைசேஷன்ஸ் வரலாம். நீங்க இதுன்னு சொல்லிட்டீங்க அப்படின்னா நான் ரெக்கார்ட் எடுத்து காமிப்பேன், வேற ஒரு இது இருக்கும். ஸோ அது டிஸ்பியூட்டடா இருக்கு இந்த ஸ்டேட்மெண்ட். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் கண்டிப்பா தப்பா தான் இருக்கும். இது ஜஸ்ட் ஒரு லாஜிக் அப்ளை பண்ணி. இப்போ இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டும் தப்பு. ஆனா ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் நம்ம இந்த ஆப்ஷன்லேயே இல்லை, ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டும் தப்பு. ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து எலிமினேட் பண்ணி ஆன்சர்ஸ் அரைவ் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் வந்து நீங்க வந்து கொஸ்டின் எடுத்து இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எடுத்து பக்கத்துல வச்சு ப்ராக்டிஸ் பண்ணணும். படிக்க கொஸ்டின்ஸை பார்க்கணும். படிச்சு முடிச்சுட்டு கொஸ்டின்ஸை பார்க்குற அந்த டைம் வரவே வராது. நீங்க படிச்சு முடிச்சுட்டு நான் கொஸ்டின்ஸை பார்க்குறேன் அப்படிங்கிற டைம் வந்து கண்டிப்பா வரவே வராது. நான் பிலிம்ஸ் முடிச்சுட்டு மெயின்ஸ் எழுதுறேன் அப்படிங்கிற டைம் வந்துச்சுனாலும் அதை வந்து உங்களால ஒழுங்கா பண்ண முடியாது. ஸோ இந்த 2 விஷயத்துல தெளிவாய்க்கோங்க. கொஸ்டின்ஸை அப்ரோச் பண்றதுல தெளிவாய்க்கோங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை ஒரு தடவை படிச்சுட்டே எழுதணும். 2 தடவை 3வது தடவை படிக்கும்போது தான் பிட்வீன் த லைன்ஸ் புரியும், நிறைய விஷயங்கள் வந்து புரிய ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் இருக்கு. இந்த கொஸ்டின்ஸ் வந்து ஒரு சாதாரணமா ஒரு ஆஸ்பிரண்ட் இருக்காங்க, அப்ரோச் எக்ஸாம்ல வந்து அவங்களுக்கு கேட்கறாங்க. நேரு ரிப்போர்ட், பூனா பேக்ட், சைமன் கமிஷன், கிரிப்ஸ் கமிஷன். இயர் தெரியாது கண்டிப்பா. இயர் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் புதுசா படிக்கிற ஆஸ்பிரண்ட்ஸ் ஆகட்டும், இல்லை ஒரு அட்டம் 2 அட்டம் கொடுத்தவங்களுக்கு எல்லாத்தோட இயரும் தெரியாது. ஸோ இயர் தெரியாது, இதெல்லாம் வச்சு என்னால மேட்ச் பண்றது கஷ்டம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஆக்சுவலா இந்த ஸ்டோரி தெரியும். ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா வந்து
சைமன் கமிஷன் வராரு. சைமன் கமிஷன் 1927 வருது. இல்ல தெரிய வேண்டாம், சைமன் கமிஷன் ஒண்ணு வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா வந்து ஒரு ரிப்போர்ட் வந்து கொடுக்குறாங்க. அந்த ரிப்போர்ட்டுக்கு ஈக்குவலண்டா தான் நேரு ரிப்போர்ட் ரெடி பண்றாங்க. சைமன் கமிஷனுக்கு அப்புறம் தான் அந்த நேரு ரிப்போர்ட். சைமன் கமிஷன் முடிச்சுட்டு லார்ட் பெக்கன் சேலஞ்ச் பண்றாரு, உங்களால இந்தியர்களுக்கு ஒரு கான்ஸ்டிடியூஷன் எழுத முடியுமா? அந்த சேலஞ்ச் அக்செப்ட் பண்ணி மோத்திலால் நேருவோட அப்பா ஒரு கான்ஸ்டிடியூஷன் மாதிரி ஒரு ஃப்ரேம்வொர்க் ரெடி பண்றாரு. அதுதான் நேரு ரிப்போர்ட். அப்ப இதுல சைமன் கமிஷனுக்கு அடுத்ததுதான் நேரு ரிப்போர்ட் அப்படிங்கிற விஷயம் வந்து ஓரளவுக்கு ஹிஸ்டரி படிச்சவங்களுக்கே தெரிஞ்சிடும், புரிஞ்சு படிச்சவங்களுக்கு, இன்டகிரேட்டடா படிச்சவங்களுக்கு. அப்போ 3க்கு அப்புறம் தான் 1 வரணும், 3க்கு அப்புறம் தான் 1 வரணும். அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வராது. 3க்கு அப்புறம் தான் 1 வரணும், இங்க பாசிபிலிட்டி இருக்கு. 3க்கு அப்புறம் தான் 1 வரணும், இங்கேயும் பாசிபிலிட்டி இருக்கு. 3க்கு அப்புறம் தான் 1 வரணும், இதுவும் பாசிபிலிட்டி இல்லை. இப்போவும் நான் 2 ஸ்டேட்மெண்ட் எலிமினேட் பண்ணிட்டேன் பாருங்க. ஓ, எந்த ஆன்சர் தெரியல அப்படின்னாலும் இன்டகிரேட்டடா படிச்சீங்க அப்படின்னா ஒரு குரோனாலஜியா ஒரு ஓவராலா ஒரு ஐடியா இருந்துச்சு. அந்த மாதிரி தான் சப்ஜெக்ட் வந்து அப்ரோச் பண்ணணும். உட்காந்து ஜிகே புக் எடுத்து மனப்பாடம் பண்ற மாதிரி லாஸ்ட் மினிட்ல இருந்து லூசன்ட் புக் எடுத்து மனப்பாடம் பண்ணிட்டு ஒவ்வொரு இயரையும் மனப்பாடம் பண்ணிட்டு ஹிஸ்டரி கொஸ்டின்ஸ் வந்து இனி வரக்கூடிய டிஎன்பிசி எக்ஸாம்ஸ்ல அட்டென்ட் பண்ணவே முடியாது. உங்களோட அப்ரோச்சை அப்படியே மாத்திக்கோங்க. அடுத்ததா சில கொஸ்டின்ஸ் இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுக்குறது, இதே ஈவன் ஸ்டாண்டர்ட் புக்ஸ்லேயே கிடையாது. ஆனா இந்த கொஸ்டின்ஸ் இந்த ஸ்டேட்மெண்ட்டை படிச்சு பார்க்கும்போதே இவங்க நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட் அப்போ காந்தி சொன்ன மாதிரி தோணும். ஆக்சுவலா ஆன்சர் வந்து மகாத்மா காந்தி தான். ஸோ இந்த மாதிரி சில கொஸ்டின் ப்ரெடிக்ட் பண்ணி எழுதணும். இதுக்கெல்லாம் நல்லா வைடான நாலேஜ் வேணும். அதுக்கு தான் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஸ்கூல் புக்ஸையும் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்பெக்ட்ரம் புக்கையும் ரிப்பீட்டடா படிச்சாலே போதும். இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்து ஈஸியா ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ அடுத்தது எது இன்கரெக்ட்னு கேட்டிருக்காங்க, இதையும் விட்டுருவான். கரெக்ட்னு நினைச்சு ஆன்சர் அப்ரோச் பண்ணுவாங்க, இன்கரெக்ட்ங்கிறத கோட்டை விட்டுருவாங்க. ஸோ இந்த மாதிரி கீவேர்ட்ஸ் வந்து நோட் பண்ணணும். ஸோ இதே மாதிரி இது வந்து குரூப் 1ல கேட்ட கேள்வி. அதுவே குரூப் 2லயும் இந்த கம்யூனல் அவார்டை பத்தியும் செகண்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸை பத்தியும் கேட்டிருப்பாங்க. ஸோ அதுலயும் ஒரு கேட்ச் இருக்கு. காந்திக்கும் இர்வினுக்கும் ஒரு ஒப்பந்தம் போடுவாங்க. எல்லாத்துக்கும் தெரியும் இல்லையா, காந்தி இர்வின் ஒப்பந்தம் 1932 நடக்கும். இந்த ஒப்பந்தம் எதுக்கு அப்படின்னா காந்திய 2வது வட்டமேசை மாநாட்டுல கலந்துக்க சொல்லி தான் இந்த ஒப்பந்தமே போட்டுச்சு. அப்போ 2வது வட்டமேசை மாநாடுல கலந்துக்க சொல்லி காந்தி இர்வின் ஒப்பந்தம் போட்டுட்டு 2வது வட்டமேசை மாநாடப்போ இர்வின் தானே வந்து வைஸ்ராயா இருப்பாருன்னு நினைச்சுப்பாங்க. ஆக்சுவலா அவர் வைஸ்ராய் கிடையாது, லார்ட் வெல்லிங்டன் வந்து வைஸ்ராயா வந்துட்டார். ஸோ இது பாத்தீங்க அப்படின்னா நீங்க வந்து ஒரு கதை கோர்வையா படிக்கும்போது இதெல்லாம் உங்களால ஃபேக்டா படிக்க முடியாது, மனப்பாடம் பண்ண முடியாது, எந்த புக்லயும் தெளிவா இருக்காது. ஆனா இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு கதையா படிச்சீங்க அப்படின்னா அதான் உங்களோட அப்ரோச் எப்படி இருக்கணும் அப்படின்னா வைடா சப்ஜெக்ட் அண்டர்ஸ்டாண்டிங்கா இருக்கணும். ஸோ இந்த மாதிரி உங்க அப்ரோச் இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி டிஎன்பிசியில கேட்ட இதெல்லாம் ஒன் ஆஃப் த டஃபஸ்ட் கொஸ்டின்ஸா ஃபீல் பண்ண கொஸ்டின்ஸ், இது எல்லாமே உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ இந்த மாதிரி அப்ரோச்சஸ் வந்து மாத்திக்கணும். ரைட்டு. அடுத்தது இந்த ஸ்ட்ராட்டஜில பாத்தீங்க அப்படின்னா மெயினா நேச்சர் ஆஃப் த கொஸ்டின்ஸ் தெரிஞ்சுக்கணும். போத் பிலிம்ஸ் பிளஸ் மெயின்ஸ் நேச்சர் தெரிஞ்சுக்கணும். எப்படி மெயின்ஸுக்கு ஆன்சர் எழுதுறது அப்படிங்கிறது டே 1ல இருந்து ப்ரிப்பரேஷனோட டே 1ல இருந்து தெரியணும். அட்லீஸ்ட் ஒரு 20% சிலபஸ் முடிச்சோடனே டெய்லியும் கொஸ்டின்ஸ் எழுத ஆரம்பிச்சிருங்க. 2 நாளைக்கு ஒருக்கா கொஸ்டின்ஸ் எழுத ஆரம்பிச்சிருங்க. வாரத்துக்கு 2-3 கொஸ்டின்ஸ் எழுத ஆரம்பிங்க. எழுதின கொஸ்டின்ஸை யாராவது ஒரு மென்டாரோ இல்லை யாராவது எக்ஸ்பீரியன்ஸான கேண்டிடேட்டை கொடுத்து கரெக்டான கைடன்ஸ் வாங்கிக்கோங்க. ஸோ அந்த கைடன்ஸும் கரெக்டா இருக்கணும். ஸோ அந்த மாதிரி கைடன்ஸ் இருக்கிற இடத்துல கொடுத்துட்டு கரெக்டாக நீங்க மெயின்ஸ் வந்து கரெக்டாக அப்ரோச் பண்றேன்னா மெயின்ஸுக்கு வந்து நீங்க மோல்ட் ஆகிட்டே இருங்க. டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் ஈஸியாக கிளியர் பண்ணலாம். அடுத்ததா வந்து ப்ராக்டிஸ் டெஸ்ட் ரொம்ப 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 முக்கியம். ஸோ நீங்க எக்ஸாமுக்கு படிக்கிறீங்க, அது நீங்க எப்படி செக் பண்ணும் அப்படின்னா நீங்க படிச்சதை டெஸ்ட் எழுதி பார்த்து தான் செக் பண்ணும். மார்க் கம்மியா வரும், அடுத்தது கொஞ்சம் அதிகமாகும், அடுத்து மறுபடியும் கம்மியாகும், அடுத்தது கொஞ்சம் அதிகமாகும், அதுக்கப்புறம் சில சப்ஜெக்ட்ல மட்டும் அதிகமாக வரும், சில சப்ஜெக்ட்ல கம்மியா வரும். அந்த இடத்த ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஸோ ப்ராக்டிஸ் டெஸ்ட் அப்படிங்கிறது மஸ்ட். இந்த ப்ராக்டிஸ் டெஸ்ட்டுக்கு இருக்கக்கூடிய ஷெட்யூலை ஃபாலோ பண்ணி படிங்க. அதுவே உங்களுக்கு ஒரு டெட்லைன் கொடுக்கும். ஸோ ஒரு டெஸ்ட், அந்த டெஸ்ட்டுக்குன்னு ஒரு ஷெட்யூல் இருக்கும். அந்த ஷெட்யூலை ஃபாலோ பண்ணி கரெக்டா அந்த டைமுக்கு அந்த டெஸ்ட் எழுதிருங்க. படிக்கிறீங்களோ படிக்கலையோ கஷ்டப்பட்டு படிச்சு அந்த டெஸ்ட் எழுதிருங்க. ஸோ இந்த ப்ராக்டிஸ் டெஸ்ட்டும் ப்ராக்டிஸ் டெஸ்ட்டுக்கு அப்புறம் அதோட எக்ஸ்பிளனேஷனும் இல்லை அதை பத்தின ஏதாவது வீடியோஸ் எக்ஸ்பிளனேஷன் வீடியோஸ் இருந்துச்சு அப்படின்னா அதையும் பார்க்கறது வந்து இந்த எக்ஸாம்ஸ்க்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். லாஸ்டா இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ரிவைஸ் பண்றது. ஸோ படிச்சதை ரிவிஷன் பண்ணிக்கிட்டே இருங்க. ஹிஸ்ட்ரிக்கு வந்து ரிவிஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ திரும்ப 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 படிக்கும்போது தான் நிறைய பெயர்கள் பரிச்சயமாகும். அதுல இருந்து கொஸ்டின்ஸ் எப்படி கேட்கறாங்க அப்படிங்கிறதும் புரிய வரும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு சப்ஜெக்டையும் வந்து நீங்க வந்து அப்ரோச் பண்ணணும். ஸோ இதுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய வீடியோ சீரீஸ்ல வந்து நீ அடுத்தடுத்த சப்ஜெக்ட்டுக்கு வந்து இந்த மாதிரி சோர்சஸ் என்ன, அதோட சிலபஸை பத்தின இருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்களும் வீடியோஸ்ல சொல்லுவாங்க. அடுத்தது அதுல இன்டகிரேட்டடா மெயின்ஸுக்கு எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க, அதை எப்படி அப்ரோச் பண்ணலாம் அப்படிங்கிறதையும், கொஸ்டின்ஸ் அங்கேயும் எப்படி வருது, இப்போ பாலிட்டினா பாலிட்டியில எப்படி கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க,
இந்த 2020க்கு முன்னாடி இருக்க பேட்டர்னே விட்டுருங்க, 2020க்கு அப்புறம் இருக்க பேட்டர்ன் தான் ரொம்ப முக்கியம். 2020ல இருந்து கேட்கப்பட்ட எல்லா டிஎன்பிசி எல்லா எக்ஸாம்ஸோட கொஸ்டின்ஸையும் எடுத்து வச்சுக்கிட்டு டைம் இருக்கும்போதெல்லாம் அதை அனலைஸ் பண்ணிக்கிட்டே படிங்க. இது ஒரு லாங் டேர்ம் அப்ரோச்சா வச்சுக்கோங்க. கண்டிப்பா வரக்கூடிய எக்ஸாம்ஸ் வந்து கிளியர் பண்ணலாம். ஸோ நோ த ரைட் கைடன்ஸ், எப்படி ரைட்டா அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. முதல்ல எல்லாத்தையும் தெரியணும்னு நினைச்சுக்காதீங்க. படிக்க படிக்க பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டான அப்ரோச் வந்து வந்துடும். ஸோ இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. சோர்சஸ் டிஃபைன்டா வச்சுக்கோங்க, ரொம்ப கம்மியான சோர்சஸ். சிலபஸ் படிச்சுக்கோங்க, மனப்பாடம் பண்ண வேண்டியதுல. மெயின்ஸுக்கு கண்டிப்பா படிங்க, பிலிம்ஸுக்கு மட்டும் படிக்க வேண்டாம். மெயின்ஸுக்கு படிங்க, பிலிம்ஸ் தானா கிளியர் ஆயிடும். கொஸ்டின் எப்படி கேட்கறாங்க அப்படிங்கறது தெரிஞ்சுக்கோங்க. அப்ப எப்படி கேட்கறாங்க, எல்லா மெட்டீரியலையும் எல்லா அகாடமிக் கொஸ்டின்ஸையும் பார்த்தா எப்படி கேட்கறாங்கன்னு தெரிஞ்சிடும்? கண்டிப்பா இல்ல. கொஸ்டின்ஸ் எப்படி கேட்கறாங்கிறத டிஎன்பிஎஸ்சியோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்த்தா மட்டும்தான் தெரியும். ஏன்னா அவங்க தானே கேட்கறாங்க. ஸோ அவங்களோட ஸ்ட்ராட்டஜி என்ன, அவங்க எப்படி கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. போத் பிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. போத் பிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ், பிலிம்ஸுக்கும் ப்ராக்டிஸ் பண்ணுங்க, மெயின்ஸும் ப்ராக்டிஸ் பண்ணுங்க டே 1ல இருந்து. அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். லாஸ்டா ரிவைஸ் பண்ணுங்க, ரிவைஸ் பண்ணுங்க, ரிவைஸ் பண்ணுங்க. ஸோ படிக்க படிக்க மல்டிபிள் ரிவிஷன் வந்து உங்களை வந்து இந்த எக்ஸாம்ஸ்க்கு வந்து மோல்ட் பண்ணும். ஸோ இதுதான் வந்து ஹிஸ்டரியில வந்து நீங்க பண்ணக்கூடிய அப்ரோச்சா இருக்கும். ஹிஸ்டரியில இனி வேற ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்கு அப்படிங்கிறதையும் நீங்க வந்து கமெண்ட்ல சொல்லலாம். ஸோ ஹிஸ்டரியில வந்து சார் இந்த மாதிரி புக்ஸ்ல இருந்து இந்த மாதிரி கேள்விகள் கேட்டிருக்காங்களே அப்படிங்கிற மாதிரி ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னாலும் நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஸோ மெயின்ஸுக்கு நான் எப்படி படிக்கணும் அப்படிங்கிறது தெரியல அப்படிங்கும்போது கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன்ல சிவில் இன்ஸ்டிடியூட்டோட டெலிகிராம் சேனல் இருக்கும். ஸோ அந்த டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணுங்க. இங்க ஃப்ரீயாவே நிறைய டிஸ்கஷன்ஸும் நிறைய இனிஷியேட்டிவ்ஸும் நடந்திருக்கு. ஸோ அதுலயும் நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ கீழே டெலிகிராம் லிங்க்ல, கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல டெலிகிராம் சேனல் இருக்கும் சிவில் இன்ஸ்டிடியூட், அதில் ஜாயின் பண்ணிருங்க. இந்த வீடியோவை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த ஸ்ட்ராட்டஜி வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் குரூப்லயும் படிச்சுட்டு இருக்கக்கூடிய உங்க ஆஸ்பிரண்ட் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து இந்த வீடியோஸை வந்து கண்டிப்பா வந்து ஷேர் பண்ணுங்க. வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க. ஸோ இதுக்கப்புறம் இருக்கக்கூடிய வீடியோ சீரீஸ் வேணும் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா நீங்க கொடுக்குற ரெஸ்பான்சஸ் வச்சு நம்ம அடுத்தடுத்த வீடியோ சீரீஸஸ் வந்து ரெடி பண்ணுவோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சிவில் இன்ஸ்டிடியூட். ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் அப்கமிங் எக்ஸாமினேஷன்ஸ். தேங்க்யூ.